நருட்டோ என்ன வர லேட் ஆகுது? நாளைக்கு வேற செரமனி. நருட்டோ ஓவராகவே ட்ரிங்க் பண்ணாயினாட்டா. நாளைக்கு தம்பி ஒக்காக ஆக போறார்ல. நருட்டோ ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டான் போல. நருட்டோ, நீ ஸ்டேஜுக்கு நடுவில் நிற்கும் போது நாங்க எல்லாரும் உன்னை சீர பண்ணுவோம். நீ நாளைக்கு ஹொக்காகே ஆக போற. நீ பேசுறது லாஜிக்கே இல்லை கீபா. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கும்முன்னு இருங்க. இருக்கா சென்சை, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக ஹொக்காகே ஆவேன். உங்க அப்பாவை போய் எழுப்புங்க. ஓகே. இனாகுரேஷன் நாளதுமா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் ஒரு ஹொக்காகேவா? அப்பா எந்திரிங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. நீ இப்படிலாம் எழுப்புனா வேலைக்கே ஆகாது. நான் எழுப்புற மாதிரி பழகிக்கோ. இதோ என்னோட ஃப்ளையிங் ஷாட் ஆரம்பிக்கலாமா? சாப்பாட்டுக்கு நன்றி. சாப்பாட்டுக்கு நன்றி. லேட் ஆகுது. ボルトったら今日楽しみにしてて、昨日もお父さんが帰ってくるまで起きてるってなかなか寝つけなかったのよ。へえ、そうなのか？ அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னாலயும் வெயிட் பண்ண முடியாது. அப்ப இன்னும் ரெடி ஆகலையோ? உண்மையாகவே அவங்க அந்த கோட்டை ரெடி பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. இதில் கவலையான விஷயம் என்னென்னா, அந்த கோட்டை ரெடி பண்ண அவங்களால முடியல. லார்ட் 6க்குமே அப்படி தான். ஆனால் அவங்க ஹொக்காகேவோட சூட் ரெடி பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. தானே சும்மாவா கக்காஷி சென்சேவோட கோட்டில் ஏடா கூடமாக இருந்தது. ஐயோ ஐயோ, நமக்கு எப்படி ஆகும்? சரி, நான் வேகமாக போயாகணும். அந்த இனாகிரேஷனுக்கு நாங்கள் போயே தான் ஆகணும். சரி, லேட் ஆக வேணாம். ஒரு வழியா அந்த பதவியிலேருந்து நான் இப்போ விலக போகிறேன். இதுக்கப்புறமா நான் ஹார்ட் ஃப்ரீக்கில் போய் ஜாலியாக குளிப்பேன். எல்லாத்தையும் எங்கள் தலையில் கட்டிட்டு நீங்கள் மட்டும் தனியாக போயிடாதீங்க. எங்களுக்கும் அட்வைஸ் எல்லாம் தேவைதான் படுது. இங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அம்மா, நருட்டோ எங்க? அப்போ நருட்டோ இன்னும் இங்கே வரலையா? நருட்டோ, ஈமாவரி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேகமா வாங்க. ஒழுங்கா விட்டுரு, ஒழுங்கா விட்டுரு ஈமாவரி. என்னோட பொம்மை, இந்த பொம்மை எனக்கு தான். பொருட்டோ, இனாகிரேஷனுக்கு டைம் ஆகுது. வேகமா வாங்க பசங்களா.
அப்படியானா என்ன பண்ணுறது? ஹீமாவாரி அது உன்னோட தப்பு தான். நான் எதுவும் தப்புலாம் பண்ணல, உன்னோட தப்பு தான். ஆக்ரேஷனுக்கு டைம் ஆகுது. இது அம்மாவோட கண்ணு மாதிரி இருக்கு. விட்டு ஹீமாவாரி. அப்பா, ஹீமாவாரிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. வேகமா இங்க வாங்க, என்னை காப்பாத்துங்கப்பா. ஹீமாவாரி வேணாம் வேணாம் வேணாம். அது பியாக்குகான். லாக் ஆன். அம்மா, ஐயோ. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு தான் பையன் வந்துருக்கிறானே நம்ம கோனாகமாரு. வணக்கம் மக்களே. இதுக்கப்புறம் சிக்தோக்காக நான் கக்காஷி அட்டாக என்னோட பதவியிலேருந்து விலகிக்கிறேன். இனிமே இந்த ஹிடன் லைஃப் வில்லேஜுக்கு அடுத்த ஒக்காகவா 4th கிரேட் நஜாவாரி நிறுத்தி வச்ச நருட்டோ உசுமாக்கி உங்களோட ஒக்காகவா இனிமே கண்டினியூ பண்ணுவாரு. எல்லாருக்கும் தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஐயோ, நம்ம வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஏடா கூட ஆயிடுமே. ஐயோ. நருட்டோ, நருட்டோ எந்திரி. இது சக்ரா பிளேட்ஸ் தானே? அண்ணா, கண்ணாம்பூச்சி விளையாடுறியா? ஹீமாவாரி இப்படி கோவப்படுவா தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டனே. ஐயோ வரா, ஐயோ வராளே. வாயை புத்திட்டுறா புருட்டோ. ஐயா, விட்டுரு விட்டுரு, என்ன விட்டுரு ஹீமாவாரி. அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அன்னையிலேருந்து நான் ஹீமாவாரிக்கு எதிராக ஒன்று கூட பண்ணலை. ஆனால் அப்பையிலேருந்து தான் என்னோட அப்பா ஹொக்காகே ஆனார். ஹொக்காகே ஆனதுலேருந்து ஹீமாவாரிக்கு உடம்பு சரியில்லைங்கிறது கூட அவர் பார்க்க கூட வரல. இவருக்கெல்லாம் இப்போ மேனஸ்னால் என்னன்னே தெரியல. டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்குது. சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. மேனஸ் கூட இல்லை. நான் வந்துட்டேன். ஹீமாவாரிக்கு என்ன ஃபீவரா? ஆமாம், உங்களுக்கு வேலை இல்லையா? அது ஹிக்கமாரும் என்னோட க்ளோனும் பார்த்துப்பாங்க. அப்பா, நீங்கள் கோட்டை திருப்பி போட்டிருக்கீங்க. ஓ அப்படியா, சரி சரி. என்ன பண்ணுறாரு இவர் உண்மையாலும்? என்னது? ரைஸ் தான் நம்ம கொடுக்கணும். எல்லாம் முடியாது, அவளுக்கு ஹாம்பர்கர் தான் கொடுக்கணும். ஹீமாவாரி தான் என்கிட்ட சொன்னா அவளுக்கு ஹாம்பர்கர் தான் வேணுமா. அதெல்லாம் முடியாது, அவளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ரைஸ் தான் கொடுக்கணும். ஏய் சொன்னா புரியாது, அவளுக்கு ரைஸ் தான் அவளுக்கு கொடுக்கணும். ஏய் சொன்னா புரியாது. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன? ஓ, 2 பேரும் அமைதியா இருங்க. சொன்னா கேட்காதா? 2 பேரும் இப்போ வீட்டை விட்டு வெளியில போறீங்களா? அதனால தான் அம்மா வெளியே துரத்திட்டாங்க. இல்லை, அது உங்களால தான். ஹீமாவாரி பெட்டர் ஆனதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரி, நான் போகிறேன்.
என்ன பசிக்குது போல, சாப்பிட போகலாமா? உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல, நீங்கள் வந்து போகலையா வேலைக்கு? சரி, சாப்பிட்டுட்டே வேலைக்கு போவோம். சரி, என்னதான் ஆனாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போவோம். நீயும் வாயேன். நான் தனியாக போக விரும்பலை, நீங்களும் வாங்க போகலாம், வாங்க. டூர்ட்டோ, இந்த இடத்துல தான் என்னோட பழைய மெமரிஸ், நிறைய மெமரிஸ் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் புரியாது. ஃபஸ்ட்டு இந்த இடம் சின்னதாக இருந்தது, இப்போ தான் பெருசாகிடுச்சு. ஆமாம், நீ சும்மா ஹேண்ட்பர்கரையே சாப்பிட்றியாமே, அது உடம்புக்கு நல்லதில்லை. ராமன் சாப்பிடு, ரொம்ப சூப்பராக இருக்கும். டயட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இப்போ ராமனா சாப்பிட போகிறோம்? ஆமாம், நம்ம இப்போ ராமன் தான் சாப்பிட போகிறோம். இச்சிராக்கு ராமன். அது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு தெரியுமா? அதுதான் வேறு லெவல். நம்ம இச்சிராக்கு ராமன் சாப்பிட்றோம், வாங்கடா இச்சிராக்கு ராமன் சாப்பிட. வைத்தியம் மாதிரி பண்ணுறாரு. வாங்க லாட்சவன், உங்க பையன் ரொம்ப பெருசாயிட்டா போல இருக்கு. வணக்கம் டியோச்சி. உண்மையால் நீங்கள் ராமன் தான் சாப்பிட போகிறீங்களா? டியோச்சி, 2 ஸ்பெஷல் ராமன் கொடுங்க. இதோ இந்தாங்க. ஆமாம் டியோச்சி, இது வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, இது என்னோட ஃபாதரோட வெட்டிங் டேக்கு தானே தந்தோம். அதை நான் மறக்க வேணாம் லாட்சவன். இங்கே உக்காந்தாலே என்னோட பழைய மெமரிஸில் தான் ஞாபகம் வருது. உனக்கு ஒன்று தெரியுமா பரோட்டா? ஃபஸ்ட் டைம் உன்னோட அம்மாவும் நானும் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். நீங்கள் ஏதாவது ஃபேன்சியான கடைக்கு கூட்டியிருக்க வேண்டியது தானே? அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனேன்ட்டு உங்கள் அம்மா கவலை படல, பயப்படாத. போய் இந்த கடைக்கா கூட்டிகிட்டு வந்தீங்க? உண்மையாலும் என் அம்மாவுக்கு ராமன் பிடிக்குமா? உண்மையாலும் நான் சொல்கிறது உண்மை, நான் சொல்கிறது 100% கன்ஃபார்ம், தெரியுமா? ஓகே. சரி, உன்னோட அகாடமியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏய், நீ டீச்சர் தொல்லலாம் பண்ணலாம்ல, தொல்லை பண்ணாமல் இருந்தா சரி. இது காக்கே சாமை, இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். உனக்கு காக்கே சாமைனா பிடிக்குமா? எனக்கா? ஐயோ, காக்கே சாமை எனக்கு அப்படிலாம் இல்லை, பிடிக்கலாம் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு தான், வெங்கிக்கும் ஈவா பேக்கும். அதாவது இவன் வர சின்ன வயசுலேயே நிறைய ஃப்ரெண்டை உருவாக்கிட்டான். அது நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான் அது. ராமன்னாலும் நல்லா டேஸ்டாக தான் இருக்குது. ராமன் மாதிரி வருமா? அதாவது நம்ம ஃபைட் காகேஸ் மறுபடியும் மீட்டிங் நடத்த போறாங்களாம். இப்போ உண்மையால் நீங்கள் மறுபடியும் வேலைக்கு தான் போக போகிறீங்களா? ஆமாம், நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் இப்போ போகிறது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கு ஈமாவாரிக்கும் தான் ரொம்ப கவலையாக இருக்கு. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் நீ சின்ன பையன், இதில் அவனுக்கு சொன்னால் புரியாது. எனக்கு என்ன புரியாது? ஏதாவது ஒன்று எடுத்து திம்போ. வெல்கம். お前んとこも親子で飯か？まあね。இது சப்பையா இருக்கவங்களுக்குள்ள இருக்க மேட்ச், இதுல நீ தலையிடக்கூடாது. ஏய், நீ எங்க போற? என்ன பண்றாங்க இவங்க? உங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா ஃபன்னாக இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கிற ஃபேமிலி மாதிரி எவ்வளோ இருக்காது. இவரையும் பாரு, பிளடி ஸ்டூபிட். இதில் நான் அதுக்கப்புறம் நினச்சி பார்க்கட்டும். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லெஜெண்டரி குயினா? அது யார் லெஜெண்டரி குயின்? லெஜெண்டரி குயினா? அது யார்? அதில் இருக்கட்டும், லூடு சாப்பிடு. ஓகே, உணவுக்கு நன்றி.
ஹா எப்பாடி என்ன பண்ணுற? நீங்களே கெஸ் பண்ணுங்க. இது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் எனக்கு இங்கே இருந்தால் தான் என்னோடய பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு நான் இருக்கா சென்ஸு எல்லோரும் இங்கே வந்து தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டா அப்படி ஒரு சுகம். அதுதான் ராமன், மிச்சிராக்கு ராமன்ங்கிறது. இந்த ராமன் குயினை என்னால பீட்டே பண்ண முடியல. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நான் கேட்குறேன். ஆமாம், அந்த லெஜெண்டரி குயின்னா யார்? அது யார்? சின்னதா இருந்தா இப்ப ரொம்ப பெருசாயிட்டான் போல. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கூட சரிதான். உருட்டோ. அம்மாவா? ஹே, இது இனாக்ரேஷன் டைம் தானே? நான் சின்ன வயசுலேயே அவளுக்கு பியாக்குக்கான வைக்கணும் அவன் நினச்சி கூட பார்க்கல. இருந்தாலும் அது மோசம்தான். உன்னோட ஹோல் இனாக்ரேஷனை உன்னாலே அட்டன் பண்ண முடியல. இது உன்னோட பல நாள் கனவாக இருந்தது. அது எனக்கு பரவாயில்ல. இது உன்னோட பல நாள் கனவாக இருந்தது. ஆமாம், ஆனால் இப்போ நான் ஹொக்காகே, வில்லேஜோட ஒரு ஹொக்காகே. எல்லார் ஃபேமிலியும் என் ஃபேமிலி மாதிரி தான். நான் தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நருட்டோ, நானும் இப்போ தேர்டு ஹொக்காகே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. நேற்றுமே நீ வருவேன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம்.